Hi guys, welcome back to our channel. So ഇന്ന് റിയാക്ട് ചെയ്യാൻ പോകുന്നത് ഒരു പ്രൊമോ വീഡിയോ ആണ്. സംഭവം ബ്ലഡി ബഗർ. അതെ, ബ്ലഡി ബഗർ എന്ന സിനിമ തമിഴാണ്. അപ്പൊ അതിന്റെ ഒരു പ്രൊമോ വീഡിയോ. പിന്നെ നെൽസൺ ഉണ്ട്. അപ്പൊ നെൽസൺ എല്ലാം തോന്നുന്നു ഡയറക്ടർ അതിന്റെ പ്രൊഡ്യൂസർ ആണെന്ന് തോന്നുന്നു. നെൽസൺ നമുക്കറിയാം, ബീസിന്റെ ഒക്കെ നമുക്ക് അറിയാവുന്ന ഡയറക്ടറാണ്. അപ്പോ പുള്ളിയുടെ രസമാണ്. നെൽസൺ എല്ലാം ചെയ്യുമ്പോഴും ഒരു പ്രൊമോ വീഡിയോ ഇറക്കും. എല്ലാ സിനിമകൾക്കും പ്രൊമോ വീഡിയോ ഉണ്ട്. ബീസിനൊക്കെ പ്രൊമോ വീഡിയോ രസമായിരുന്നു. അപ്പൊ എല്ലാത്തിനും പ്രൊമോ വീഡിയോ ഇറക്കും. ഇതിന് പ്രൊമോ വീഡിയോ ഉണ്ട്. പിന്നെ കാവിൻ, അതായത് നമ്മൾ കഴിഞ്ഞ വീഡിയോയില് പറഞ്ഞിരുന്നു സ്റ്റാറിനും ട്രെയിലറിനും നമ്മൾ റിയാക്ട് ചെയ്തിട്ടുണ്ട്. ഈ ഭീകര പെർഫോമൻസ് ആയിരുന്നു സ്റ്റാറിൽ, ട്രെയിലറിൽ. അപ്പൊ എന്തായാലും പുള്ളിയാണ് ഇതിലുള്ളത്. ശിവബാല മുത്തുകുമാർ ഉണ്ട്, ഡയറക്ടറാന്ന് തോന്നുന്നു, ചെക്ക് ചെയ്ത് നോക്കാം. എന്തായാലും ഇവരാണ് ഉള്ളത്. പ്രൊമോയില് നമ്മുടെ പുള്ളി ഉണ്ട്, മറ്റേ നടുവിലിരിക്കുന്ന പുള്ളി പേര് ഞാൻ പറഞ്ഞതല്ലോ, ബീസിലൊക്കെ ഉണ്ടായിരുന്നു. പുള്ളിയാണ് അതാണ് പുള്ളി. നെൽസന്റെ കൂടെ തന്നെ ഉണ്ടാവും, ചങ്കാണ് പുള്ളി ഉണ്ട്. അപ്പൊ എന്താ കണ്ടു നോക്കാം, പ്രൊമോ വീഡിയോ കണ്ടിട്ട് തിരിച്ചു തരാം. நீ சீக்கிரம் வந்துட்டுக்கிற எப்போ வரேன்னு சொல்லிட்டு இனியா கல்யாணம் ஆனதுல இருந்து லேட்டா வர நீ ஜஸ்ட் மேரிட் தல கப்பல் கோல்ட்ல இருக்கும்ல, அதோட உங்க ஊர்ல சேரவான சொல்லிக்கிட்டு அதான் ஏமாத்திட்டு வரவானா? டே சிவபாலன், நீ என்னடா இங்க உட்காந்துக்கிற? நீ சொன்ன கதையை பார்த்தா நான் ஹாலிவுட்ல ஷூட்டிங் பண்ணிட்டு இருப்பேன் நினைச்சிட்டு இருந்தேன். நீ இன்னும் ஷூட்டிங் போலியா? கவினை கால அவனு தூக்கின்னு போயிடு. ப்ரொடியூசர் வேணுமேனா? ப்ரொடியூசரா? டேய், இங்க சோறு துண்டு வெளில போய் ப்ரொடியூசர் தெரியுதியா? எங்களுக்கே துரோகம் பண்றியா? நீ வெளில ப்ரொடியூசர் என்ன தலை கோச்சிக்காது? நான் ஏன் கோச்சிக்கிறேன்? அவனுக்கு வேணா எங்க வேணா போய் பண்ணிட்டு போறான். என்ன கோத்து வர்றியா நீ? தலை கொன்றும் ஒண்ணு. நம்ம பையனுக்கு நம்ம பண்ணாம யார் பண்ணுவா? நீ பண்ணியா? நானே உன் பையன் தான். அப்பாவுக்கு 40 வயசு, பையனுக்கு 50 வயசா? ஏதாவது பேசணும்னு பேசாதியா? டேய், அந்த லுக் மட்டும் சொல்லியா? தலை ஒரு லுக் மட்டும் சொன்னா பயங்கரமா இருக்கும். இல்ல அது என்ன லுக்னு தெரியுமா உங்களுக்கு? அதெல்லாம் நல்லா இருக்குடா. உன் லுக்கே சூப்பரா இருக்குது. டா கவினே, போ கவினே. தெரியாம நீங்க பாட்டுங்க கூட்டு போய் டீ வாங்கிட்டு கூட்டு போ. எல்லாம் என்ன உட்கார வச்சு பிக் பாக்கெட் அடிக்கலாம்னு நினைக்கிறீங்க? போய் பாக்கெட் இல்லாத டவுசரா போட்டு வரேன். ஏதோ பேசி பேசி அவரை அமுச்சு விட்டீங்களா? ஏன்னா இப்படி பண்றீங்க? செக் புக் எடுத்துட்டு வர போய்க்கிறாரா? ஒரு பொடி தேர் கச்சா கொஞ்சம் கொஞ்சமா தான் கறக்கணும். கத்தாதீங்க, கேட்ற போது. அதெல்லாம் ஒண்ணும் கேட்காதே. லுக்கு மாத்தி கூட்டுனா போ. கவினே பக்காவா ரன்வீர் கபூர் மாதிரி இருக்கணும். இது கரெக்ட்டா வந்துரும்டா. லுக் டெஸ்ட் ரெடினே. ஓகேவா? அதனால ப்ரொடியூசரா பண்ணல. என்னனே புரியலையே. ரயில் கொள்ளையர் மாதிரி போறானுங்க. என்ன பண்ண போறானுங்க இத்தனை பேர் உள்ள போய்? லுக் டெஸ்ட் என்ன சும்மாவா? எப்படி சும்மா? மெசேஜ் வந்துனே இருக்குது. எது எதுக்கோ கார்டு தேய்க்கிறானுங்க. என்ன செலவு பண்றானுங்கன்னு புரிய மாட்டேங்குது. இன்னைக்கு ஒரு வேலை படத்தை எடுத்து முடிச்சிருவானுங்களோ? அங்க பாரு, காஸ்டியூமர் கேரளால இருந்து வந்துக்கிறாரு. மேக்கப் மேன் பாம்பேல இருந்து வந்துக்கிறாரு. ப்ரொடியூசர் மட்டும் ஆழ்வார்பேட்ல இருந்து அட்டில் காட்டி. அண்ணா பிளஸ் மீனே பத்தியா, இங்கேருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டான். இவ்வளோ நேரம் உயிரை குத்தவனுக்காக பேசியிருந்தா அவரு காலை மட்டும் ஊந்துட்டு போற. எனக்கு என்ன, நான் இந்த லுக் டெஸ்ட்டோடு என்னை விட்டிங்கன்னா அப்படியே ஓடிடுவேன். ஏ சிவபாலம் மாமா, என்னடா இன்னும் எவ்வளோ நேரம் ஆகும்? சீக்கிரம் தரடா. இவ்வளோ நேரம் போடுறதுக்கு என்ன அது? ஏத்தி வாணி ரன்பீர் கபூர் மாரி வரணும்ல. அப்ப அந்த மாதிரி வருவானா இல்லை பத்தான் ஷாருக் கான் மாதிரி வருவானா எனக்கே குழப்பமாக்குது. நீ வேற எங்க நோண்டி நேக்குற. என்னடா ரெடியாடா? டேய் கூப்பிடுறான். போலாம் தல. லுக்கு ஃபயரா இரு. எங்க போற? அப்படி ஏன் அப்படி போக கூடாது. சர்ப்ரைஸ் இல்ல. இரு. என்ன ரெடினே ஓவரா பண்ற? கவின் தானே, அவனை பொம்பளை கட்ட வரைக்கும் பார்த்தாச்சு. நம்மளை கட்ட மட்டும் தான் பாக்கி. யோ நல்லா தானே இருக்கும். வேற லெவல்ல இருக்கும் தல. வரப்போறான் பாரு. டேய் அப்படியே புடிச்சிக்கிற ஓடிட்டுங்க. ஏன் டேய் இதான் லுக்கா? அடிக்கலையே. அடிக்கலையே. ஓ பெக்கர், ப்ளடி பெக்கர் இருக்கு. சத்தமே வரக்கூடாது. Right.
ஜடன் இந்த கவினை பத்தி உங்களுக்கு என்ன தோணுது? எங்க அந்த சாக்லேட் ஐஸ்கிரீம் பாய் மாதிரி தோணுது. அப்படிதானே தோணுது. ஆனா நம்ம மொட்டைக்கு பாத்தீங்களா, அவனை பார்க்கும்போது ஏதோ நந்தன சிக்னல்ல பிச்சை எடுக்கிற மாதிரி தோணுது. தாட் ப்ராசஸ் புதுசா இல்ல, பண்ணலாமா? ஓன் தாட் ப்ராசஸ் புதுசாகுதே. ஆ? டேய், அந்த விக்கு, அந்த மேக்கப் தட்டு, அந்த ட்ரெஸ் எல்லாத்தையும் எடுத்து வைங்கடா. எதுக்கு? ஒரு வேளை படம் முடிஞ்சதுக்கு அப்புறம் உனக்கு தேவைப்படுது. കിടിലൻ പ്രൊമോ എന്ന് പറഞ്ഞാൽ നെൽസന്റെ പ്രൊമോ ആണ്. ഒരു അടിപൊളിയായിട്ട്. രക്ഷയില്ല. പുള്ളി സ്ഥിരമാണ് ഒരു വെറൈറ്റി സാധനം എപ്പോഴും ഇടും എല്ലാ പ്രൊമോ. ഇതും കിടിലൻ പ്രൊമോ ആയിട്ടുണ്ട്. നമ്മുടെ മെയിൻ ആള് നമ്മുടെ കിങ്സ്ലി, റെഡി കിങ്സ്ലി, പുള്ളി അതെ, അവൻ അടിച്ചു പൊളിച്ചിട്ടുണ്ട്. പുള്ളിയുടെ കൗണ്ടർ ഇട്ടിട്ട് കൊണ്ട് അവസാനത്തെ counter അടിപൊളി. അതെ, അത് ആവശ്യം വരുന്നുള്ളതല്ല, സിനിമ ആവശ്യം വരുന്നുണ്ട്. അയ്യോ കൊള്ളാം, അടിപൊളി പ്രൊമോ ടീസർ. ഇതാണ് സംഭവം. നെൽസൺ എല്ലാ പടത്തിലും ഒരു ഹൈപ്പ് ഒക്കെ പുള്ളിന് മതി. പുള്ളിയുടെ ഹ്യൂമർ ഹ്യൂമർ എന്ന് പറയുമോ, എല്ലാതും ഉണ്ട്. കൊള്ളാം, അടിപൊളി പ്രൊമോ. പക്ഷെ ഞെട്ടിച്ചറിഞ്ഞത് ഫസ്റ്റ് ലുക്ക് പോസ്റ്റർ തന്നെയാണ്, ഫസ്റ്റ് ലുക്ക് തന്നെയാണ്. അവന്റെ മുഖാന്നേ മനസ്സിലാവും. അതെ, ഇപ്പൊ കഴിഞ്ഞ ടീസർ കണ്ടിട്ട് അതിൽ തന്നെ സ്റ്റാറിന്റെ ട്രെയിലറിൽ നമ്മൾ കുറെ ഗെറ്റപ്പ് ഉണ്ട്. പക്ഷെ ഇത് ഫേസ് കണ്ടിട്ട് മനസ്സിലാവുന്നില്ല കെവിനാന്നുള്ളത്. കംപ്ലീറ്റ്ലി ഡിഫറെന്റ് ആയിട്ടുള്ളൊരു ഫസ്റ്റ് ലുക്ക്. അതെ, ഇവിടെയൊക്കെ എന്തോ ചേഞ്ച് ചെയ്തിട്ടുണ്ട് തോന്നുന്നുണ്ട്. മീശ ഉണ്ടാക്കിയതാണ്, എന്താ സംഭവം എന്താന്നറിയില്ല, മുഖം തീരെ മനസ്സിലാവുന്നില്ല. ബ്ലഡി ബഗർ, അതെ, ബഗർ നക്ഷത്രത്തിലാണ് വന്നിട്ടുള്ളത്. സംഭവം വേറെ ഐഡിയ വന്നിട്ടില്ല, എന്താണ് സിനിമ എന്നൊന്നും ഐഡിയ ഒന്നും ഇല്ല. ഇത് ഒരു പ്രൊഡ്യൂസർ പിച്ചിണ്ടായിരുന്നു, ഇവനെ ഇങ്ങനെ വളച്ചെടുത്തു, നെൽസൺ ഇങ്ങനെ പ്രൊഡ്യൂസ് ചെയ്യിപ്പിച്ചു എന്നുള്ളതാണ് കാണിക്കുന്നത് പ്രൊമോ. തമാശക്ക് കൊള്ളാം. കെവിന്റെ ഈ എന്താ പറയാ, ഒരു റേഞ്ച് വേറെ ലെവലിലേക്ക് പോയിക്കൊണ്ടിരിക്കാൻ തോന്നുന്നു. പല ഗെറ്റപ്പിലും അത് പറയുന്നുണ്ട്. പൊമ്പളക്ഷത്തിൽ കണ്ടു, സ്റ്റാറില് എല്ലാ വേഷത്തിലും കണ്ടു കഴിഞ്ഞു എന്നിട്ടാണ് വരുന്നത്. അപ്പോഴാണ് പുതിയൊരു വേഷം ബെഗറായിട്ട്. എന്നാലും കൊള്ളാം, പ്രോമോ അടിപൊളിയായിട്ടുണ്ട്. അപ്പൊ ഇനി വരട്ടെ, സാധനങ്ങൾ ഇറക്കട്ടെ. ഇനിയിപ്പോ ഓരോന്ന് നെൽസനാള് പ്രൊഡ്യൂസർ എങ്ങനെ മാർക്കറ്റ് ചെയ്യണമെന്നുള്ള നെൽസനാണ് അറിയാം. വരട്ടെ. അപ്പൊ എന്തായാലും കൊള്ളാം, പ്രോമോ ഉണ്ട്. അപ്പൊ അടുത്ത വീഡിയോ വരുന്നതായിരിക്കും. അതുവരെ ബൈ ബൈ.